Decode the World Unfiltered. கடும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் ஈரானுடைய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருடைய மகன் முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் மிகவும் பரபரப்பானதாக இருக்குது. இது ஈரானுடைய அரசியல் சட்டப்படியும் அதே சமயம் இராணுவ அழுத்தத்தாலும் நடத்தப்பட்ட ஒரு தேர்வாக பார்க்கப்படுது. ஈரானுடைய அரசியலமைப்பு சட்டப்படி உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது 88 மத குருமார்களை கொண்ட நிபுணர்கள் குழுட்ட தான் இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி இந்த குழு கூடி முஜ்தபாவை புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கிறதாக செய்திகள்லாம் வந்துச்சு. இந்த தேர்வில் ஈரானுடைய சக்தி வாய்ந்த இராணுவமாக இருக்கக்கூடிய புரட்சிகர காவல்படை மிக முக்கிய பங்காற்றிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர்ச்சூழல் நிலவரதுனால நாட்டை வழிநடத்துறதுக்கு ஒரு வலுவான, அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு நெருக்கமான நபர் இருக்கணும் அப்படின்னு ஐஆர்ஜிசி அழுத்தம் கொடுத்ததா வரக்கூடிய செய்திகளில் பார்க்குறோம். வழக்கமாக மதகுருமார்கள் மட்டுமே விவாதிக்கக்கூடிய இந்த தேர்வு முறையில் இந்த முறை இராணுவத்தினுடைய விருப்பம் தான் அதிகமாக இருந்திருக்கு, மேலோங்கி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் நாட்டோட நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு தற்காலிக குழு அமைக்கப்பட்டுச்சு. இதில் அதிபர் மசூத், அதே போல் நீதித்துறை தலைவர் குலாம் ஹுசைன், பாதுகாவலர் குழுவினுடைய அரிஃபா அயதுல்லா அப்படின்னு இவங்கெல்லாம் தான் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த குழுவினுடைய மேற்பார்வையில் தான் தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. உச்ச தலைவராக வர்றதுக்கு ஒரு நபர் மர்ஜா அல்லது கிராண்ட் அயதுல்லா அப்படிங்கிற உயரிய தகுதியை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஈரானுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது. ஆனால் முஜ்தபா கமேனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஹொஜத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற நடுத்தர அளவிலான மதகுருவாக தான் இருக்கிறார். இந்த ஹொஜத் உல் இஸ்லாம் அப்படிங்கிறது கல்லூரி பட்டதாரிக்கு இணையான ஒரு மத தகுதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அயதுல்லாங்கிறது ஒரு பேராசிரியருக்கு இணையான மிக உயரிய தகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு அயதுல்லாவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உச்சத்தலைவராக வர முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ முஜ்தபாவை தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை கருதி முஜ்தபா கமேனிக்கு இந்த விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. சரி, யார் இந்த முஜ்தபா கமேனி அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முஜ்தபா கமேனிங்கிறது அலி கமேனியுடைய 2வது மகன். பல ஆண்டுகளாக இவர் பொதுவெளியில் வராமல் திரைமறைவில் இருந்து தான் ஈரானுடைய அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்களில் பெருமளவு செல்வாக்கு செலுத்திட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இதனால தான் அவரை நிழல் அதிகார மையம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 1980களில் நடந்த ஈரான் ஈராக் போரின் போது முஜ்தபா ஈரானுக்காக இராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஈரான் ஈராக் போரின் போது முஜ்தபா பள்ளிப்படிப்பை முடித்த உடனே நேரடியாக போர்க்களத்திற்கு சென்று ஹபீப் பட்டாலியன் அப்படிங்கிற ஒரு பிரிவில் பணியாற்றியிருக்கிறார். இது ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு முக்கியமான பிரிவு. இந்த போரின் போது அவர் முன்னணியில் நின்று போரிட்டது பிற்காலத்தில் அவர் ஒரு வீரர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு உதவி இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அவருக்கான இமேஜ் அதுலேருந்து தான் வருது. முஜ்தபாவோட அன்று போர்க்களத்தில் இருந்த சக வீரர்கள் தான் இன்றைக்கி ஈரானுடைய மிக உயரிய பதவிகளில் இருக்கிறாங்க. உதாரணமாக ஈரானுடைய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பில் முக்கியமான பங்காற்றக்கூடிய ஹுசைன் தாயிப் போன்றவர்கள் முஜ்தபாவோட போர்க்களத்தில் இருந்தவங்க. இத்தகைய பழைய இராணுவ நட்புகள் தான் இப்போ முஜ்தபா இந்த அதிகாரப்பூர்வ பதவியில் இல்லாமல் இருந்தாலும், எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதவியில் இல்லாமல் இருந்தாலும் ஐஆர்ஜிசியில் அவருடைய முழு ஆதரவையும் முழு கட்டுப்பாடும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். 2009 தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் அப்போ வெடிச்சது. ஆரம்பத்தில் இந்த போராட்டங்கள் மிகவும் அமைதியான முறையில் தான் நடந்தன. கையில் எந்த ஆயுதமும் இன்றி பச்சை நிற துண்டுகளோடு மக்கள் எனது வாக்கு எங்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு போராட்டத்தை அப்போ நடத்தினாங்க. அப்போது ஈரானுடைய தன்னார்வ இராணுவ படையான பசிஜ் அமைப்பை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த முஜ்தபா கமேனி போராட்டங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கிறார். அப்போது நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்படுறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதையும் செய்யப்பட்டாங்க. முக்கிய அரசியல் தலைவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டாங்க. அப்போது முஜ்தபா மே யூ டை அண்ட் நாட் பிகம் த லீடர் அப்படிங்கிற முழக்கம் போராட்டக்காரர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சுன்னே பார்க்கலாம். போராட்டங்களை ஒடுக்கிய பிறகு ஈரானுடைய உளவுத்துறையில் முஜ்தபா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்குகிறாரு. அப்போதைய உளவுத்துறை அமைச்சரை விட உச்ச தலைவரின் அலுவலகத்தில் இருந்த முஜ்தபாவுக்கு தான் ரகசிய தகவல்கள் அத்தனையுமே வரக்கூடியதாக இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அலி கமேனிக்கு பிறகு முஜ்தபா தான் அடுத்த தலைவர் அப்படிங்கிற பேச்சு சர்வதேச அளவில் கூட கவனம் பெறக்கூடியதாக மாறுச்சு.
இதே போல் 2022ஆம் ஆண்டு மாசா அமினியினுடைய மரணத்துக்கு பிறகு வெடித்த பெண் வாழ்க்கை சுதந்திரம் போராட்டங்களை ஒடுக்குறதுல முஸ்தபா கமேனி அதிரடியாக களமிறங்கினார். அப்போது ஈரானுடைய உளவுத்துறை அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பின்னணியில் இருந்து கொண்டு போராட்டக்காரர்களை எங்கு எப்படி ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவுகளெல்லாம் அவர் தான் பிறப்பித்தார் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுகிறது. குறிப்பாக புரட்சிகர காவல்படையினுடைய உளவுப்பிரிவு அதிகாரிகளோட ரகசிய கூட்டங்களை நடத்தி போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான யுக்திகளெல்லாம் அவர் தான் வகுத்தார். போராட்டங்களின் போது உச்ச தலைவரினுடைய அலுவலகத்தின் கீழ் செயல்படக்கூடிய IRGCயினுடைய உளவு பிரிவை மேலும் விரிவுபடுத்தியவரும் இந்த முஸ்தபா தான். இது ஈரானுடைய அதிகாரப்பூர்வ உளவுத்துறை அமைச்சகத்துக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு அமைப்பாக அது மாறுச்சு. இந்த உளவுத்துறை மூலமாக தான் சமூக வலைத்தளங்களை கண்காணிக்கிறது, போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களை கண்டறிந்து அவங்கள கைது செய்கிறது போன்ற பணிகளெல்லாம் அவர் முன்னின்று நடத்தியிருக்கிறார். 2009 போராட்டத்தின் போது பயன்படுத்திய அதே பாசிஜ் துணை இராணுவ படையினரை 2022 போராட்ட களத்திலையும் களமிறக்கிறாரு முஸ்தபா. பொதுமக்களுடன் மக்களாக கலந்து போராட்டக்காரர்களை கண்காணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள தாக்குறது போன்ற பணிகளில் தான் இந்த படைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. நிழல் சர்வாதிகாரியாக பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். 2022 போராட்டங்களின் போதும் முஸ்தபா மே யூ டை அண்ட் நாட் பிகம் த லீடர் அப்படிங்கிற முழக்கம் மீண்டும் நாடு முழுவதும் எதிரொலிச்சுது அப்படின்னே பார்க்கலாம். மாசா அம்னியோட மரணத்திற்கு நீதி கேட்ட மக்கள் அலி கமேனிக்கு பிறகு அவருடைய மகன் பதவிக்கு வருவதையும் சேர்த்தே எதிர்த்தாங்க. 2022 போராட்டங்கள் ஆட்சியையே அசைத்து பார்த்தபோது அந்த நெருக்கடியை பயன்படுத்தி தனக்கு நெருக்கமான பாதுகாப்பு அதிகாரிகளை முக்கிய பதவிகள்லாம் அமர்த்தி கொண்டார் முஸ்தபா அப்படிங்கிறதெல்லாம் மேற்குலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஊடகங்களுடைய கருத்தாக இருக்கிறது. முஸ்தபா மீது பொருளாதார சர்ச்சைகளும் கூட இருக்கின்றன. ஈரான் மக்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது முஸ்தபா வெளிநாடுகளில் பெரும் சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற புகார்களும் இருக்குது. நடப்பு ஆண்டின் தொடக்கத்தில் வெளியாகக்கூடிய புலனாய்வு தகவல் படி லண்டனில் மட்டும் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுது. மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதார தடைகளை மீறி ஈரானிய எண்ணெய் விற்பனை மூலமாக கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை இவர் ஷெல் நிறுவனங்கள் மூலமாக வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியதான சர்ச்சைகளும் இவர் மேலே இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக தன்னுடைய தந்தை அலி கமேனியினுடைய அலுவலகத்தை முஸ்தபா தான் நிர்வகித்து வந்தார். யார் உச்ச தலைவரை சந்திக்க வேண்டும், எந்த தகவல்கள் அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய கேட் கீப்பராகவே அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக ஈரானுடைய அரசியல் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு விவகாரங்களில் மறைமுகமான ஆனால் அசைக்க முடியாத அதிகாரத்தை பெற்றவராக முஸ்தபா இருந்தார். ஈரானை கண்கொத்தி பாம்பாக கவனித்து வரக்கூடிய அமெரிக்கா முஸ்தபா கமேனிக்கு தடை விதிச்சிருக்குது. முஸ்தபா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசு பதவியிலும் இல்லாத போதும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு ஆளானது அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு நவம்பரில் அமெரிக்க கருவூலத்துறை முஸ்தபா கமேனி மீது தடைகளை விதிச்சது. இது ஈரான் புரட்சி வெடித்த 40வது ஆண்டு நினைவு தினத்தின் போது அறிவிக்கப்பட்ட ஒன்று. தன்னுடைய தந்தை அலி கமேனியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஈரானை வழிநடத்துகிறார் அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. ஈரானுடைய உச்ச தலைவராக முஸ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய மற்றும் மிகவும் சவாலான அத்தியாயத்தை தொடங்கும் அப்படின்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. தன்னுடைய தந்தை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய மரணத்திற்கு பழிவாங்க முஸ்தபா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் தீவிரமான இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. முஸ்தபா ஒரு தீவிரத்தன்மை உடையவர் அப்படிங்கிறதுனால மேற்கத்திய நாடுகளுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக முறித்துவிட்டு ஈரான் அணு ஆயுதத்தை அடைவதை வேகப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு அச்சமும் கூட நிலவுது. ஈரானுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகளாக இருக்கக்கூடிய லெபனானில் ஹிஸ்புல்லா, ஏமனுடைய ஹூதிகள், அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு முஸ்தபா நீண்ட காலமாக அந்த குழுக்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவருடைய தலைமையில் இந்த படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஆயுதம் மற்றும் நிதி உதவி அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மேலும் வலுப்பெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிழல் யுத்தத்திற்கு பதிலாக நேரடி போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் உருவாகி இருக்கிறது அப்படின்னும் கருதப்படுது. முஸ்தபா கமேனி உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்ட உடனடியாக எதிர்வினையாற்றிய இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, அவரையும் கொல்வோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த மிரட்டல் வெறும் வார்த்தை அல்ல அப்படிங்கிறத ஈரானும் நன்கு அறிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முஸ்தபா தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்துறதுக்கு உத்தரவிட வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கிறாங்க. எனவே இந்த போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓயாது என்பதாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. போர் தொடருகிற வரை அப்பாவி மக்களுக்கான பிரச்சனைகளும் தொடரும், உலகம் முழுக்க இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.